வணக்கம் மக்களே. ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வீடியோ இது. அதாவது 4-5 பிள்ளை இருந்தாலும் பெற்றவங்களை காப்பாற்றுறதில்ல, ரோட்டில் எதுவுமே விட்டுடுறாங்க. நிறைய காணொளிகள் அந்த மாதிரி வருது. அந்த பெற்றவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க கொடுக்குறதில்ல, பெற்றவங்க பிள்ளைங்க மேலே கொடுக்குறதில்ல. எந்த அவங்க ரோட்லேயே தான் அவங்க நிறைய பேர் அப்படியே ஏதோ யாராவது பிச்சை போடுறது, எதாவது வாங்கி கொடுக்குறது சாப்பிட்டு காலத்தை கழிக்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கிறவங்க ஏதாவது வேலை செஞ்சு பழிச்சிக்கிறாங்க. மற்றவங்களாம் அப்படி இருக்கிறதில்ல. நிறைய சேவை அமைப்புகள் அனாதை ஆசிரமங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை 4-5 பிள்ளைகள் இருந்தும் காப்பாற்றலைன்னா அந்த சேவை அமைப்புகள் அந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசி பெற்றோர்களை சேர்த்து வைக்கிறதில்ல. இதனால தான் முதியோர் இல்லங்கள் பெருகுது. அவங்க சேவை அவங்க இந்தமாரி அந்த முயற்சியில் இறங்கலாம், இந்தமாதிரி பெற்றவங்க கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேளை அவங்க போக விருப்பம் இல்லை பெற்றவங்க பசங்க கூட அப்படின்னாக்கா அப்புறம் வேணால் நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம். இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இப்போ விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துகிறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. இங்கே அப்படியே வசதி இல்லை, வருமானம் இல்லை, வறுமையான சூழ்நிலையில் பெற்றவங்களை காப்பாற்ற முடியாமல் எத்தனை விற்றுட்டா கூட அது ஏற்றுக்கிடலாம். ஆனால் நல்ல வசதியானவங்க கூட சிலர் விட்டுடுறாங்க, இந்த ரோட்டில் எங்கேயா விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்கள நம்ம இந்த சேவை அமைப்புகள் பெற்றவங்களோட சேர்த்து வைக்க முயற்சி செய்யலாம். பிள்ளைங்க கூட போக விருப்பம் இல்லை அப்படின்னா அப்புறம் வேணால் அந்த சேவை அமைப்புகள் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடலாம். நேற்று கூட ஒரு காணொளி பார்த்தேன். 8 பிள்ளையும் அவருக்கு. 8 பிள்ளை இருந்தும் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அது என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆளுக்கு ஒரு 500 1000 செலவு பண்ணால் கூட சோறு போட்டுடலாம் அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக. அப்படி இருந்து கூட அவங்க 8 பிள்ளை என்ன சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு சேவை அமைப்பு அவர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஹோமில் சேர்த்து விட்றேன் போகிறீங்களான்னு. சரின்ட்டாரு, கூட்டின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ 8 பிள்ளைன்னும் போது கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு 500 1000 போட்டு காப்பாற்ற முடியாமலாம் கிடையாது. நல்ல ஒரு சேவை தான். ஆனால் முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு இருக்குது. அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த சேவை அமைப்புகள் பெற்றவங்கக்கிட்ட இந்த பசங்கக்கிட்ட பேசி அவங்கள பசங்க கூட சேர்த்து வைக்கிற முயற்சியில் இறங்கலாம். அப்படி முடியல, ஒருவேளை அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா, இல்லை வறுமை இருக்குது, காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது பசங்களுக்கு அப்படின்னா அப்புறம் வேணால் நம்ம அவங்கள முதியோர் இல்லத்தில் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். இது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.